ஆக்சுவலாக ஹூண்டாயில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபி சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னர் இருக்கார். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர். நம்ம வந்து அவரை சுஜின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர். அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார். ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டோரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னங்க ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்செல்லோட ஓனர் இருக்கார் இல்லையா சிவசங்கர். அவர் வந்துட்டு ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் அப்பியர் ஆகிட்டு இருக்காரு. அப்பவே யோசிச்சேன். நம்மள மாரி ஒரு பெரிய பிசினஸ் மேன்லாம் சோசியல் மீடியால அப்பியர் ஆறாங்க அப்டின்னா, அது வந்துட்டு நார்மலா வந்துட்டு எல்லாரையும் போல ரீல்ஸ் போடுறதுக்காக இல்ல. பின்னாடி பெரிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். என்னங்கிறத நோட் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு தான் க்ளோஸா அவர வாட்ச் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்காரு அப்டின்னு சொல்லிட்டு. என்ன அப்டின்னா, சுமார் ஒரு எஸ்யூவி காரோட விலையில சிட்டி ரோபோட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. அடுத்த வருஷம் அது வந்து சேல்ஸ்க்கு வருது. பார்த்தீங்களா? ஃபெயிலியர்லேருந்து எப்படி டக்குனு மேல வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அவர் ஃபெயிலியர் ஸ்டோரியாவே வந்துட்டு அவரோட பிராண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க